ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். அமெரிக்கா ரஷ்யா இணைந்து யூகே, பிரான்ஸ் மற்றும் உக்ரைன் போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய அழிவை கொண்டு வருமா? அப்படியானால் அது மிகப்பெரிய ஒரு மூன்றாம் உலக போரை, இந்த உலகத்தை அழிக்கும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போரை கொண்டு வருமா? அதுதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகளுக்கும் சரி, அந்த நாடுகளின் மிகப்பெரிய தலைவர்களுக்கும் சரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியும் குழப்பம். 3 வாரங்களுக்கு பிறகு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவோட இன்னைக்கு வந்திருக்கோம். ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி 3வது வருடம். ஆனா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு பிரிவு, ஒரு பிளவு உருவாக ஆரம்பித்து விட்டது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பிளவும் கூட ரொம்பவும் ஆழமாக தொடங்கிவிட்டது. அதிலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து இப்படி செய்வாரேயானால், அவர் இன்று செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், அவரது பாலிசியும் தொடர்ந்து நடக்குமானால் உலக அரசியல் எப்படி மாறும்? அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா இடையில் உள்ள உறவு என்னவாகும்? ரஷ்யா உக்ரைன் போர் அல்லது ரஷ்யாவுக்கு எதிரான ஐரோப்பிய நாடுகளின் போர் எப்படி திசை மாறும்? ஒரு மிகப்பெரிய உலக போர் தொடங்குமா? இதனால் வரக்கூடிய அழிவு எந்த அளவுக்கு தீவிரமடையும்? இதனால் உலக பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்படும்? டாலர் என்னவாகும்? ஆயில் அண்ட் கேஸ் என்னவாகும்? இந்தியாவின் வளர்ச்சி என்னவாகும்? இந்தியாவின் வருங்கால அதிகாரம் எப்படி மாறும்? எல்லாமே ரொம்பவும் முக்கியமான கேள்விகள். ரொம்ப விரிவாக பார்க்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ரஷ்ய படைகள் இன்னும் கூட உக்ரைன் நகரங்களை கொடூரமாக தாக்குது. ஒரு சில புதிய இடங்களை பிடிக்குது. அமைதி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பு, சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பு முடிந்த அளவுக்கு அதிகமான புதிய இடங்களை பிடிக்க ரஷ்யா தீவிரமாக முயற்சி செய்யும். பல புதிய நகரங்களை தொடர்ந்து தாக்குது. ரஷ்யாவின் பல லட்சம் வீரர்கள் இறந்ததாக செய்திகள் இருக்கு. அதே நேரத்தில் உக்ரைனின் பல லட்சம் வீரர்கள் காலியானதாக ஆதாரங்கள் இருக்கு. வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் நடந்த அசிங்கமான ட்ரம்ப் செலன்ஸ்கி சண்டை, பப்ளிக் ஸ்பாட், துப்பி அசிங்கப்படும் அளவுக்கு அந்த சண்டை மொத்த உலகமுமே பார்க்கக்கூடிய விதத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் வெற்றி கிடைச்சாச்சு என்று கொண்டாடும் அளவுக்கு அந்த அசிங்கமான சண்டை இருந்தது. அதை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அமெரிக்கா இதுவரை ஆல்மோஸ்ட் $200 பில்லியன் மதிப்புள்ள ராணுவ உதவிகளை உக்ரைனுக்கு செஞ்சிருக்கு. ஐரோப்பாவின் பொருளாதாரம் சராசரியாக 15 முதல் 20% வரை சரிந்தது மட்டுமல்லாமல், ஐரோப்பாவின் பல நாடுகளின் அடுத்த பல வருட வருங்காலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதைவிட மேலாக வரலாறு காணாத US யூரோப் டிவைடு உருவாகி இருக்கு. மிகப்பெரிய ஒரு பிளவு உருவாகி இருக்கு. எப்படின்னு பாருங்க. பைடன் இருந்த நேரத்தில் ஒரு சில ஐரோப்பிய நாடுகள் இந்த போரை கண்டிப்பாக நிறுத்தியாக வேண்டும், உடனடியாக போரை முடிப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தும்னு பேசிய நேரத்தில் அந்த போரை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று அடம் பிடிச்சது யாரு தெரியுமா? அமெரிக்காவின் பைடன் மற்றும் அவரது அரசு. ஆனா இப்ப ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக பல ஆயிரம் ட்ரூப்ஸ் களத்தில் இறக்க தயார்னு சொல்லுது. ஆனா அமெரிக்கா இந்த போரை, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த போரை உடனடியாக நிறுத்தணும், உக்ரைனுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுது. யூகே, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகள் அமெரிக்காவின் இந்த அணுகுமுறையை பெரிய அளவில் விமர்சிக்க தொடங்கி இருக்கு. ஆல்மோஸ்ட் அமெரிக்கா மற்றும் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக பேச இந்த ஐரோப்பிய நாடுகள் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அதனால நடக்க போவது என்னன்னு பாருங்க. ட்ரம்ப் உக்ரைனுக்கு கொடுக்கும் உதவிகளை 90% கேன்சல் செஞ்சாச்சு. இனிமேல் நேட்டோவின் பொருளாதார செலவாக இருந்தாலும் சரி, ஆயுத செலவாக இருந்தாலும் சரி, எல்லா செலவுகளையுமே ஐரோப்பாவே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஆர்டர் போட்டாச்சு. எனவே இப்ப உலக அளவில் எல்லாருக்குமே வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம், இது ரஷ்யாவுக்கு ஆதரவான, புட்டினுக்கு ஆதரவான அமெரிக்காவின் பாலிசி அப்படின்னு சொல்றதை விட, இது ரஷ்யாவுக்கு ஆதரவான ட்ரம்ப் அவர்களின் தனிப்பட்ட பாலிசியா என்ற கேள்வி வர ஆரம்பிச்சிருக்கு. உலகத்தின், முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளின் அதிகமான தலைவர்கள் இந்த கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் 2வது முறை அதிபரானதும் அவரது மிக முக்கியமான ஆசை, அமெரிக்க வரலாற்றின் மிகச்சிறந்த அதிபராக தான் மாறணும், அமெரிக்கா அவரை போற்றணும், வரலாறு பேசணும்னு ட்ரம்ப் ஆசைப்படுறார். இது உண்மை. அமெரிக்க மக்களுக்காக எல்லாமே செய்த த மோஸ்ட் பாப்புலர் பாப்புலிஸ்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ற பெயர் தனக்கு கிடைக்கணும்
அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப ஆசைப்படுறார். அதுக்கான எல்லா முயற்சிகளையுமே செய்யறார். எனவே அமெரிக்காவின் பல பிரிவு மக்கள் ரஷ்யாவை அல்லது ரஷ்யாவின் புட்டின் அவர்களை வெறுத்தாலும் பரவாயில்லை. ஆனா அதே நேரத்தில் அமெரிக்க ரஷ்ய வர்த்தக உறவு, ட்ரேட் ரிலேஷன்ஷிப் மேம்பட முன்னேற ட்ரம்ப் முயற்சி செய்கிறாரோ என்ற சந்தேகம் வர ஆரம்பித்துள்ளது. அல்லது ரஷ்யாவுடன் சமரசம் செய்வது போல செய்து கொண்டு ரஷ்யாவின் ஆதரவுடன் உக்ரைனில் இருக்கும் நேச்சுரல் ரிசோர்சஸ், முக்கியமாக உக்ரைன் முழுவதுமாக கொட்டி கிடக்கக்கூடிய மினரல்ஸ் அமெரிக்காவுக்கு வர ட்ரம்ப் திட்டம் செய்கிறார் என்ற கேள்வி உலகம் முழுவதுமாக எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இது ஐரோப்பாவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பது உண்மை. எனவே தற்போது நடக்கக்கூடிய பிரச்சனை, உக்ரைனில் இருக்கும் மினரல்ஸ் மற்றும் ஆயில் போன்றவற்றை எடுக்க அமெரிக்கா முயற்சி செய்யுது. ஆனா அதை பாதுகாக்க, அமெரிக்காவை தடுக்க ஐரோப்பிய நாடுகள் முயற்சி செய்யுது. இதை எப்படி பார்த்தாலும் ரஷ்யாவுக்கு லாபமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அமெரிக்காவின் ஆதரவு இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக போனால், ஒரு போர் செய்தால் என்னவாகும்? அது மிகப்பெரிய ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கேள்வி. அங்கதான் மிகப்பெரிய ஒரு உலக போர் சிக்கல் வருது. ஐரோப்பா தனியாக ரஷ்யாவுக்கு எதிரான போரில் குதித்தால், ஈடுபட்டால் அவர்களின் மொத்த ராணுவ வீரர்கள் 1.3 மில்லியன், 13 லட்சம். ஆனால் ரஷ்யாவிடம் ஒரு தனி நாட்டின் வீரர்களின் எண்ணிக்கையே 1 மில்லியன், 10 லட்சத்திற்கும் அதிகமான வீரர்களும் 6000க்கும் அதிகமான அணு ஆயுதங்களும் ரஷ்யாவிடம் இருக்கு. ஆனால் மொத்த ஐரோப்பிய நாடுகளிடம் இருக்கும் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 515. ஐரோப்பாவிடம் இருக்கும் 515 அணு ஆயுதங்கள் எங்க? ஒரே ஒரு நாடு ரஷ்யாவிடம் இருக்கும் 6000த்திற்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் எங்க? சொல்லுங்க. அது மட்டுமல்ல, உலகத்தில் இன்னும் 2 பெரிய அணு ஆயுத நாடுகளின் ஆதரவும் ரஷ்யாவுக்கு இருக்கு. இந்தியா, சைனா என 2 அணு ஆயுத நாடுகளின் ஆதரவும் ரஷ்யாவுக்கு இருக்கு. அது போர் முறையில் இல்லை என்றாலும் வேற என்ன முறை அப்படின்னு பார்ப்போம். இந்த போரை கண்ட்ரோல் செய்து மானிட்டர் செய்ய வேண்டிய அமெரிக்காவே ஐரோப்பாவுக்கு எதிராக இருக்கும்போது, இந்தியா போன்ற இன்னொரு அணு ஆயுத நாடு அமெரிக்காவுக்கு ஆதரவாக இல்லாமல் ஐரோப்பாவுக்கு எதுக்கு உதவி செய்யணும்? சொல்லுங்க. வேண்டுமானால் ஐரோப்பா பொருளாதார தடைகளை, ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை அதிகரிக்கும். ஆனால் ரஷ்யா எரிசக்தி ஆயுதத்தை பயன்படுத்தி ஐரோப்பாவுக்கு வரலாற்றில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உருவாக்கும், கொடுக்கும். ஒரு டிராப் ஆயில் கூட எந்த ஐரோப்பிய நாடுக்குமே போகாது. கேஸ் வாய்ப்பே இல்லை. எனவே மிகப்பெரிய ஒரு பொட்டன்ஷியல் கொலாப்ஸ் அண்ட் எக்கனாமிக் இம்பாக்ட் ஐரோப்பிய நாடுகளுக்கு கண்டிப்பாக இருக்கு. இன்னைக்கு காலையில போலந்து நாடு சொல்லி இருக்கு, அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பாவின் மேற்கு பக்கத்தில் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தணும், டிப்ளாய் செய்யணும் அப்படின்னு போலந்து சொல்லியிருக்கு. அதுக்கு அமெரிக்காவின் வைஸ் பிரசிடென்ட் JD வான்ஸ் சொல்றாரு, சுத்த பைத்தியக்கார பேச்சு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அடுத்த 4 வருடங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அது நடக்கவே நடக்காது. அமெரிக்கா தனது இராணுவ செலவை குறைத்தால், ஆயுத செலவை குறைத்தால் மொத்த ஐரோப்பாவுமே அதிக அழுத்தத்திற்கு உள்ளாகும். அப்படின்னு சொல்றதை விட மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு உள்ளாகும். யாராலுமே தடுக்க முடியாத அழிவுக்கு உள்ளாகும். அது புட்டின் கையில உக்ரைனை மொத்தமாக கொடுப்பதற்கு சமம். அப்படியானால் அடுத்த ஐரோப்பிய நாடு எதுன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு அழிவும் சிக்கலும் பெரிதாகிவிடும். ஆனா அதனால் வரக்கூடிய பொருளாதார பாதிப்பு அமெரிக்காவுக்கும் பெரிதாக இருக்கும். அதை மறுக்கவே முடியாது. ஏன்னா அதுதான் உண்மை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களின் இந்த திட்டங்களால் அமெரிக்க பொருளாதாரம் ஒரு சில துறைகளில் கொஞ்ச காலத்திற்கு டெவலப் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அவரது ஆட்சியின் இறுதியில் இப்ப நடக்கக்கூடிய மொத்த விஷயத்தின் விளைவு மிகப்பெரிய ஒரு சரிவாக இருக்கும். அதை விட மேலாக ஐரோப்பாவின் பொருளாதாரம் மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகும். அழிந்து நாசமாக போயிடும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யா வெஸ் யூரோப் சினாரியோ எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரஷ்யா ஐரோப்பா மீது நேரடி தாக்குதலுக்கு செல்ல வாய்ப்பு என்பது ரொம்பவும் குறைவு. ஆனா பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் ரஷ்யாவின் நேரடி தாக்குதலுக்கு எப்போதுமே தயாராக இருக்கணும், தயாராக இருக்காங்க. அவர்களுக்கே அந்த பயம் பெரிய அளவில் இருக்கு. ஏன்னா அதற்கான உளவு ஆதாரங்கள் கண்டிப்பாக இருக்கு. புட்டின் மனதில் அந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கு. தற்போது இட்டலி நாட்டு அரசு ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவான ஒரு அரசு.
ஏற்கனவே ரஷ்யாவுக்கு எதிரான போருக்கு தான் படைகளை அனுப்ப மறுத்து விட்டது, முடியாது அப்படின்னு இட்டலி சொல்லியாச்சு. எனவே ஐரோப்பாவின் ஒற்றுமை, ஐரோப்பாவின் யூனியன் ஏற்கனவே கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. யூகே, பிரிட்டன் தனது தலைமையில் ஐரோப்பாவை ஒருங்கிணைத்து ஒன்றாக கொண்டு வந்து ரஷ்யாவை எதிர்த்தால் ஐரோப்பாவுக்கு வெற்றி கிடைக்கும்னு யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி இது மாதிரியான நாடுகள் ஒரு கோழையான விரக்தியான ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கு. உக்ரைன் கமேடியன் ஜெலன்ஸ்கி நம்புவதுதான் மிகப்பெரிய ஒரு காமெடி. ஆனா ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் என்ற பயம் இவர்கள் எல்லாருக்குமே, நாம சொன்ன இவர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கு. அப்படி ஒருவேளை புட்டின் ஐரோப்பா மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் ட்ரம்ப் என்ன செய்வார், என்ன சொல்வாரு தெரியுமா? தெளிவாக சொல்லிவிடுவார், நான் அப்பவே சொன்னேன், யாருமே கேட்கல, உங்களுக்கு இது இல்லை, இன்னும் அதிகமாக வேணும்னு அப்படியே சுலபமாக சொல்லிவிடுவார். அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அவருடைய ஆட்சி முறை, அவருடைய ஸ்டைல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆஃப்டர் ஆல் இஸ் அ மெச்சூர் பிசினஸ்மேன். அப்படி நடந்தால் அமெரிக்காவின் பொருளாதாரம் அழியுமோ இல்லையோ, ஐரோப்பாவின் பொருளாதாரம் மற்றும் அடித்தள சமூக அமைப்புகள் மொத்தமாக அழிய வாய்ப்பு இருக்கு. ஆனா கண்டிப்பாக இதில் யூகே ஒரு முறையாவது அடிபடணும். உலகத்தில் ஒவ்வொரு மூலையிலும் அநியாய ஆட்சி செஞ்ச யூகே இன்னும் கூட உலக அளவில் எங்கேயுமே இது மாதிரியான ஒரு அடி வாங்கவே இல்லை. எனவே ரஷ்யாவின் அடி பெரியதாக யூகேவுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். இதில் சைனா அண்ட் இந்தியா பொசிஷன் ரொம்ப மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக கண்டிப்பாக இருக்கும். சைனாவுக்கு லாபம் இருக்குமோ இல்லையோ, இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்கும். சைனா ரஷ்யாவுடன் நெருங்கிய பொருளாதார டீல்ஸ் தொடர்ந்து செய்யுது, இருந்தாலும் நேரடியாக போரில் ஈடுபடாது. இந்தியா இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர பல பேச்சுவார்த்தை முயற்சிகளை செய்யுது. ஆனாலும் உக்ரைனுக்கோ மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கோ ஆதரவாக எப்போதுமே இந்தியா செயல்படாது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை காரணம் காட்டி எப்போதுமே நடுநிலையுடன் இருக்கும், ஒரு நியூட்ரல் பொசிஷன்ல இருக்கும். இது உலக அளவில் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். ஆனால் அது கூட ரஷ்யாவுக்கு ஒரு லாபமான விஷயம். ஏன்னா இந்தியா எப்போதுமே ரஷ்யாவுடனான வியாபார டீல்ஸ் எதையுமே கேன்சல் செய்யவில்லை. ஆயுத டீல்ஸ் எதையுமே கேன்சல் செய்யாது. அதை விட மேலாக அமெரிக்காவிடமிருந்து எந்த அழுத்தமுமே இந்தியாவுக்கு அடுத்த 4 வருடங்கள் வரவே வராது. உலக அரசியல் மற்றும் பொருளாதாரம் மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு போய்விடும். அதில் ஐரோப்பா முழுவதுமாக அழியும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா உறவு கடைசி கட்டத்திற்கு சென்றுவிடும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐரோப்பாவின் நிலைமை என்பது காலி. இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, செலன்ஸ்கி என்று சொல்லக்கூடிய ஒருவனின் முட்டாள்தனம், ஒரே ஒரு தனி மனிதனின் கோமாளித்தனம், அதற்கு முன்னால் அதிபர் பைடன் அவர்களின் டிமென்ஷியா நோய், இதுதான் காரணம். ஆக மொத்தம் இதில் லாபம் பெறுவது உலக அரசியலில் திடீரென வந்திருக்கக்கூடிய அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் பிளவு என்பது ரஷ்யா போன்ற நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்தியா போன்ற நாடுகளின் அதிகார வளர்ச்சிக்கும் பெரிய அளவில் பயன்படும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. 3 வாரமாக வீடியோக்கள் பதிவு செய்யலை, வேலையின் நிமித்தம் ரொம்ப பிஸியாக இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் மெம்பர்ஸ் ஆகலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், மெம்பர் ஆனால் போதும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்கங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் it's very, 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 very important. Thank you.